Microscopy, Microtechnics in PGTRB Botany Unit 4. Introduction. So, microscopy என்றது வந்து science using microscope வச்சு அதாவது microscope வச்சு invisible இருக்கிற objects நம்ம கண்ணுக்கு தெரியாத objects நம்ம microscope வச்சு பார்க்கிறோம் microscope வச்சு இது வந்து செல்லோட structure, tissues, ultrastructure டீடைலா படிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. So, microtechniques பார்த்தீங்கன்னா fixation, staining, sectioning and observation using microscope. So, fixation, stain பண்றோம், fix பண்றோம், stain பண்றோம், section எடுக்கிறோம், observe பண்றோம். Principle பார்த்தீங்கன்னா, principle of microscopic பார்த்தீங்கன்னா, interaction of light or electrons with the specimen. So, ஒன்று compound microscope light, electron microscope electron. So, இது ரெண்டுத்தையும் வச்சு specimen ஓட interact பண்றதுக்கு யூஸ் பண்றோம். Magnification and resolution. இது ரெண்டுமே ரெண்டு properties. So, magnification image பெருசுபடுத்தி பார்க்கிறது. Magnification அதோட size பெருசுபடுத்தி பார்க்கிறது. Resolution power அதாவது distinguish two closely spaced objects. அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸில் ரெசல்யூஷன் பண்ணி பெருசுப்படுத்தும் போது ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி பக்கத்தில் எப்படி இருக்குது அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் அதை பற்றியெல்லாம் நம்ம படிக்கிறது தான் ரெசல்யூஷன். மைக்ரோஸ்கோப்பில் வந்து ஆப்டிக்கல் லென்சஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆப்டிக்கல் லென்ஸ் வந்து கிளாஸாக இருக்கலாம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக்காக இருக்கலாம். கிளாஸ்னா லைட் மைக்ரோஸ்கோப்பு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு. To bend light or electrons and forms an image. அதன் மூலமா பார்த்து இமேஜை ஃபார்ம் பண்ணுறதுக்கு. Application of microscopy in botany. So, cell biology organelles like nucleus, plastids, mitochondria படிக்க முடியுமா? Histology. Histology tissues analyze பண்ண முடியும். Xylem, phloem, parenchyma. Embryology. Embryology என்னென்ன படிக்கலாம்? Gametophytic development, fertilization, embryogeny அதெல்லாம் பார்க்கலாம். Taxonomy microscopic study of pollen grains, palynology, trichomes, stomata பத்தி படிக்கலாம். Pathology pathogen ஓட section, plant galls, fungal spores பத்தி படிக்கலாம். Biochemistry, biotechnology பார்த்தீங்கன்னா cultured cells, stomatic hybrids அவங்களோட புரோட்டோபிளாஸ்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எக்ஸ்பெரிமெண்டல் அனாட்டமி பார்த்தீங்கன்னா பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸோட எஃபெக்ட் டிஷ்யூ டிஃப்ரென்சியேஷனை வச்சு பார்க்கலாம் மைக்ரோஸ்கோப்பில். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து லைட் மைக்ரோஸ்கோப். இது வந்து விசிபிளான ஒன்று. பிரின்சிபல்னு எடுத்துக்கோங்க. யூசஸ் 400 to 700 நானோமீட்டர் வேவ் லென்த்தை யூஸ் ஆகுதா. ஸோ 400 to 700 நானோமீட்டர் அண்ட் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் த ஸ்பெசிமன் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இங்கே கிளாஸ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இமேஜை பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுற லென்ஸ் என்ன? கிளாஸ் லென்ஸ். அந்த கிளாஸ் லென்ஸ் மூலமாக லைட் வந்து அது மேலே விழும், லைட் ரேஸ் வந்து. இதோட ரிசல்யூஷன் லிமிட் பார்த்தீங்கன்னா 0.2 மைக்ரோமீட்டர் தான். ஸோ அதுக்கு மேலே அதாவது cannot visualize the molecules or viruses. ஸோ மாலிக்யூல்ஸையும் வைரஸஸையும் பார்க்க முடியாது. ஏன்னா 0.2 மைக்ரோமீட்டர்ன்றதுனால. டைப்ஸ் ஆஃப் லைட் மைக்ரோஸ்கோப் பார்த்தீங்கன்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னா ஜஸ்ட் மேக்னிஃபைங் கிளாஸ் மாதிரி தான், சிங்கிள் லென்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதில் மேக்னிஃபிகேஷன் பவர் பார்த்தீங்கன்னா 10 to 20x தான். 10x to 20x தான் அதோட லிமிட்டட் மேக்னிஃபிகேஷன். இது ஒரு ஹேண்ட் லென்ஸ் மாதிரி ஃபீல்டு ஸ்டடீஸில் யூஸ் பண்ணுறாங்க. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இது வந்து இதில் வந்து 2 sets ஆஃப் லென்ஸ் இருக்காங்க. அப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து ஸ்பெசிமன் கிட்ட இருக்கிறது. ஆக்யூலார் அண்ட் ஐபீஸ் வந்து அப்சர்வர் ஐஸ் கிட்ட இருக்கிறது. ஸோ இப்போ வந்து இதோட ரெசல்யூஷன் மேக்னிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 1000 to 1500x. 1000 to 1500x வந்து மேக்னிஃபிகேஷன். ஆனால் சிம்பிளில் பார்த்தீங்கன்னா 10x to 20x தான். ஸோ மேக்னிஃபிகேஷன் கம்மி தான். ஆனால் காம்பவுண்டில் 1000 to 1500x வரையும் இருக்குது. ஸோ இது ரொட்டீனாக பிளான்ட் செல்ஸில் டிஷ்யூ ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப். இந்த ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப் என்ன பண்ணுதுன்னா இந்த ரிஃப்ராக்டரி இண்டெக்ஸை வந்து கான்ட்ராஸ்ட்டுக்கு மாற்றுது. ஸோ டிஃப்ரென்சஸ் இன் ரிஃப்ராக்டரி இண்டெக்ஸ் இன்டு கான்ட்ராஸ்டாக மாற்றுது. அதை தான் இதை
ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா அன்ஸ்டெயின் பண்ணாத லிவிங் செல்ஸ் ஆன சைட்டோபிளாசம் ஸ்டீமிங் இன் ஹைட்ரல் லேப் பிளான்ட்ல சைட்டோபிளாசம் ஸ்டீமிங் ஆகுது இல்லையா, அதில் ஸ்டெயின் ஆகாது. ஸோ அதை படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ளூரசன்ட் மைக்ரோஸ்கோப். ஃப்ளூரசன்ட்னாவே யூவி லைட், ஃப்ளூரோக்ரோம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸ்டெயினுக்கு. ஸோ யூவி லைட்டையும் ஃப்ளூரோக்ரோமையும் ஸ்டெயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், செகண்டரி மெட்டபலைட்ஸ் பிளான்ட்ல இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃப்ளூரசன்ட் எதுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு? ப்ரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட்ஸ் அண்ட் செகண்டரி மெட்டபலைட்ஸ் பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கான்ஃப்ளோக்கல் மைக்ரோஸ்கோப். கான்ஃப்ளோக்கல் மைக்ரோஸ்கோப்னா லேசர் பீமை ஆப்டிக்கல் செக்ஷனிங்க்கு லேசர் பீமை யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் 3D இமேஜஸ், செம்மு மாதிரி இதுவும் 3D இமேஜஸ் திக் பிளான்ட் டிஷ்யூஸ் கொடுக்குது. கான்ஃப்ளோக்கல்னா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? லேசர் பீமை யூஸ் பண்ணுறாங்க ஆப்டிக்கல் செக்ஷனிங்க்கு. 3D இமேஜஸ் திக் பிளான்ட் டிஷ்யூஸை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பிளான்ஸ் ஆஃப் parts of a compound light microscope. Mechanical parts: base, arm, stage, clips, adjustment knobs. Base அதாவது மெக்கானிக்கல் பார்ட் பார்த்தீங்கன்னா பேஸ், ஆர்ம், ஸ்டேஜ், கிளிப்ஸ், அட்ஜஸ்ட்னல் நார்ம்ஸ். ஆப்டிக்கல் பார்ட்ஸ் வந்து கண்டென்சர், ஃபோக்கஸ் த லைட், ஆப்ஜெக்ட் லென்ஸ் 10x, 40x, 100x, eyepiece 5x to 15x, mirror illuminator, light source, magnification, object into eyepiece. Application of light microscopy in botany. Observation of cell walls, nuclei, vacuoles, chloroplast. Cell wall, nuclei, vacuoles, chloroplast. Study of mitosis and meiosis. Identification of pollen grains and stomatal types. Examination of wood anatomy and secondary growth. Preparation and study of permanent slides of plant tissues. Comparative summary பார்த்தீங்கன்னா pattern வந்து flexible, strength, example annular, high low protoxylem, spiral, moderate protoxylem, scalariform, less high, higher metaxylem, reticulate, very low, strong dicot vessels, pitted, non very high, tracheids. இதெல்லாம் பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறீங்கன்னா போய் பாருங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.